அரசியல் என்பது ஆதாயம் தரும் தொழில் கிடையாது என பேரறிஞர் அண்ணா கூறியதை சுட்டிக்காட்டியுள்ள ஐஜேகே நிறுவனர் டாக்டர் பாரிவேந்தர், தமிழ்நாட்டில் ஜனநாயகம் இல்லை எனவும் எல்லா குற்றத்துக்கும் காரணம் ஒரு குடும்பம்தான் எனவும் கடிந்துரைத்துள்ளார். பழம்பெரும் அரசியல் தலைவரான வி. சுவாமிநாதனின் நூற்றாண்டு பிறந்தநாள் பாராட்டு விழா செங்கற்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக வளாகத்தில் இன்று நடைபெற்றது. பார்கவகுல முன்னேற்ற சங்கம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த நிகழ்வில் ஐஜேகே நிறுவனர் டாக்டர் பாரிவேந்தர், ஐஜேகே தலைவர் டாக்டர் ரவி பச்சமுத்து ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் எஸ்ஆர்எம் குழுமத்தின் அறங்காவலர் பத்மபிரியா ரவி, ஐஜேகே பொருளாளர் ஜி. ராஜன், பார்கவகுல முன்னேற்ற சங்க தலைவர் கோவை தம்பி, ஐஜேகே பொதுச் செயலாளர் சண்முகம், தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன், தமிழக மேனாள் அமைச்சர்கள் சி. பொன்னையன், டாக்டர் ஹெச்.வி. ஹண்டே, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் குமரகுரு, பார்கவகுல முன்னேற்ற சங்க மாநில மகளிரணி செயலாளர் டாக்டர் லீமா ரோஸ் மார்டின் மற்றும் செல்வி அர்ச்சனா ராஜராஜன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். விழாவில் பார்கவன் VVS 100 நூற்றாண்டு மலரை டாக்டர் பாரிவேந்தர் வெளியிட சிறப்பு விருந்தினர்கள் அதை பெற்றுக் கொண்டனர். தொடர்ந்து விழா மேடையில் வி. சுவாமிநாதனுக்கு மாலை அணிவிக்கப்பட்டதுடன் 6 லட்சம் மதிப்புள்ள தங்க காப்பு மற்றும் பாராட்டு பட்டயத்தையும் வி. சுவாமிநாதனுக்கு டாக்டர் பாரிவேந்தர் வழங்கி கௌரவித்தார். இதையடுத்து மேடையில் வி. சுவாமிநாதனின் 100வது பிறந்த நாள் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. இதையடுத்து சிறப்பு விருந்தினர்களுக்கு மாலை அணிவித்து நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டன. விழாவில் பேசிய ஐஜேகே நிறுவனர் டாக்டர் பாரிவேந்தர், வி. சுவாமிநாதன் போல் பிறப்பது அரிது எனவும் பிறருக்கு முன்னுதாரணமாக வாழ்ந்து காட்டியுள்ளவர் VVS எனவும் புகழாரம் சூட்டியுள்ளார். அண்ணா அவர்கள் சொன்னார், இன்னைக்கு உங்களுக்கு யாரெல்லாம் தொண்டர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று கேட்டார்களா அண்ணாவே, அவர் சொன்னார், அரசியலில் ஆதாயம் பார்க்காதவர்களும் அரசியலை தொழிலாக நினைக்காதவர்களும் என்ன அருமையாக அன்றைக்கி முடிவெடுத்திருக்காரு. அன்னைக்கு உள்டாவாக நடக்குது அத்தனை. இன்னைக்கு அரசியல் ஆதாயம் என்றால் என்ன அர்த்தம்? வந்தோம், சேர்ந்தோம், பெயரை மாற்றிக்கொண்டோம், அதே மாதிரி வருமானத்தை தேடிக்கொண்டோம் மக்கள் வரி பணத்தில். இதுதான் ஆதாயம்ங்கிறது. அதே மாதிரி அரசியலை தொழிலாக கொள்ளாதீர்கள். அரசியல் என்றுமே தொழில் அல்ல, அது சர்வீஸ். ஆகவே தொழிலாக நினைக்கிறவன் இப்போ நீ காலையில் பெட்டி கடை திறக்கிறான், அந்த தொழில் என்ன? பெட்டி கடை திறந்த பிற்பாடு வியாபாரம். காலையில் திறந்தவன் சாயங்காலம் போகிறதுக்குள்ள ஏதாவது பணம் மக்கள் மையத்தில் பணம் போகாமல் குடும்பம் நடக்குமா? நடக்காது. ஆகவே அரசியல் என்பது தொழில் அல்லவே அல்ல. இந்திய ஜனநாயக கட்சி, இந்தியாவில் ஜனநாயகம் இல்லை. எங்கே இல்லை? குறிப்பாக தமிழ்நாட்டில் இல்லை. எப்போ தமிழ்நாட்டில் இல்லைன்னா, ஒரு குடும்பம் ஆரம்பித்தது, எல்லாரும் பரம்பரை ஆரம்பித்தாங்க. அதே போல் இது தமிழ்நாட்டுக்கு ஒரு ராசி என்னன்னா, நல்லது செஞ்சால் அதனால் அந்த செய்ய மற்ற மாநிலத்துக்கு போக மாட்டாங்க. இந்த மாதிரி தான் எல்லா குற்றங்களுக்கும் காரணம் ஒரு குடும்பம். அது எங்கே இருக்குது? தமிழ்நாட்டில் இருக்குது. தமிழ்நாடு என்ன பண்ணுது? இங்கே தான் வியாதி ஆரம்பித்தா அது கண்டிப்பாக டெல்லி வரைக்கும் போயிடுச்சு, டெல்லி தலைமை வரைக்கும் போயிடுச்சு. இந்த மாதிரியால் வெறுப்பு தட்டி, என்னடா நமக்கு ஏதோ வசதி இருக்குது போதும் அப்படிங்கிற எண்ணம் இல்லை, நான் ஏதாவது செய்தாக வேண்டும். ஆகவே இந்த நடக்கிறது பெருமைக்குரிய, இதெல்லாம் 1000ல் ஒன்று தான் நடக்கும். இது ஒரு அதிசயங்கள். நீ VVS உட்காந்துருக்கார், 100 வருஷம் இருக்கிறான்னு சொன்னால் அது ஒரு அதிசயம். எல்லோரும் நடக்கிறது இல்லை. அதில் அதான் சொல்லுவாங்க, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. அதனும் அழுது கூன்குருடு இல்லாமல் இருத்தல், அதனும் அழுது நோய் நொடி இல்லாமல் இருத்தல், அதனும் அறிவு நல்ல குடும்பத்தை பெற்று எடுப்பது, அதனும் அரிது 100 ஆண்டு வாழ்வது. அதனும் அரிது VVS அவசியம்.